வணக்கம் மக்களே. சமீபத்துல நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துல நம்ம மாநிலத்தோட எதிர்கால தொழில் வளர்ச்சிய பத்தி ஒரு மிக முக்கியமான விவாதம் நடந்துச்சு. சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி உறுப்பினர் எழுந்து ரொம்பவே கவலையோட ஒரு கேள்வியை கேக்குறாரு. அது என்னன்னா, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சரை சந்திச்சு நம்ம தமிழ்நாட்டோட எல்லை பகுதியான குப்பத்துல ஏர்போர்ட் கொண்டு வர பாக்குறாரு. இன்னொரு பக்கம் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தளி தொகுதிக்கு ரொம்ப பக்கத்துல பெங்களூருடைய 2வது ஏர்போர்ட்டை கொண்டு வர வேலையை பாக்குறாரு. இதனால ஒசூருக்கு வர வேண்டிய ஏர்போர்ட் முடங்கி தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சி அடியோட பாதிக்கப்படுமே. இதுக்கு அரசு என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்னு கேட்டாரு. இதுக்கு நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கெல்லாம் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான ஆதாரமும் இல்லங்க. பேப்பர்லயோ சோசியல் மீடியாவிலயோ வர்ற செய்தியை வச்சுக்கிட்டு சட்டமன்றத்துல பேசக்கூடாது. ஆதாரம் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சபாநாயகர் தலையிட்டு உறுப்பினர் தனக்கு வந்த தகவலை சொல்றாரு. அமைச்சர் ஆதாரம் இல்லைன்னு சொல்றாங்க. இதோட இந்த விஷயத்தை முடிச்சிடுவோம், விவாதத்தை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா மக்களே, சட்டமன்றத்துல விவாதம் முடிஞ்சதுன்னு கடந்து போயிட முடியாது. ஒரு சாமானிய மக்களுக்குள்ள பல கேள்விகள் வரும் தானே. அமைச்சர் ஆதாரம் இல்லைன்னு சொன்னது உண்மையா? அண்டை மாநிலங்கள் நிஜமாவே நம்ம எல்லைக்கு பக்கத்துல ஏர்போர்ட் கட்ட போறாங்களா? எல்லாரும் பேசுற அந்த 150 கிலோமீட்டர் விதினா என்ன? அது ஒசூர் ஏர்போர்ட்டை நிஜமாவே முடக்குமா? ஒசூர்ல ஏர்போர்ட் கரெக்டா எங்க அமைய போகுது? ஒசூருக்கு ஏர்போர்ட் வராம போனா நமக்கு என்னென்ன நஷ்டங்கள்லாம் வரும்? இதனுடைய பின்னணியில என்ன மாதிரியான அரசியல் சதுரங்கம் நடக்குது? இன்னைக்கு இந்த வீடியோல மொத்தமா முழுசா எல்லாத்தையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல எல்லாரும் பேசுற அந்த 150 கிலோமீட்டர் விதி அப்படின்னா என்ன? ரொம்பவே எளிமையா ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம் வாங்க. நீங்க பல கோடி ரூபாய் கடன் வாங்கி ஒரு பெரிய கல்யாண மண்டபம் கட்டுறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ பஞ்சாயத்து தலைவர் உங்ககிட்ட வந்து, தம்பி நீங்க தைரியமா முதலீடு செய்யுங்க, அடுத்து 25 வருஷத்துக்கு உங்க மண்டபத்துல இருந்து 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள வேற யாருக்குமே புதிய கல்யாண மண்டபம் கட்ட நாங்க பர்மிஷன் தரமாட்டோம்னு ஒப்பந்தம் போடுறாரு. நீங்களும் தைரியமா முதலீடு செய்வீங்க தானே? இதே கதை தான் ஏர்போர்ட்டுக்கும் நடந்துச்சு. 2008ல பெங்களூரு தேவனஹள்ளியில கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்தை கட்டினப்போ மத்திய அரசுக்கும் அந்த ஏர்போர்ட் நிர்வாகத்துக்கும் இடையில கன்செஷன் அக்ரிமெண்ட், அதாவது ஒப்பந்த விதி போடப்பட்டுச்சு. அந்த ஒப்பந்தத்தின் படி தேவனஹள்ளி ஏர்போர்ட்ல இருந்து 150 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள 2038 வரைக்கும் புதுசா பன்னாட்டு கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை கட்டக்கூடாது. ஒசூருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். தேவனஹள்ளி ஏர்போர்ட்ல இருந்து நம்ம ஒசூர் சூளகிரி பகுதி வெறும் 80ல இருந்து 85 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. 150 கிலோமீட்டர் எல்லைக்குள்ள வர்றதுனால இங்க புதிய பன்னாட்டு ஏர்போர்ட் கட்டுறது சட்டப்பூர்வமா ஒரு பெரிய சவாலா இருக்கு. அதே மாதிரி டெக்னிக்கலா பார்த்தா 2 சர்வதேச விமான நிலையங்கள் வெறும் 80 கிலோமீட்டர் இடைவெளியில இருக்கும்போது அவங்களோட ரேடார் கண்ட்ரோல், ஃபிளைட் பாத், ஆல்டிடியூட் ஸ்டாக் இதுல எல்லாமே நிறைய சிக்கல்கள் வரும்னு விமான போக்குவரத்து நிபுணர்கள் சொல்றாங்க. ஆனா மக்களே, இங்கதான் ஒரு மிகப்பெரிய அரசியல் சார்ந்த உண்மை ஒளிஞ்சிருக்கு. இப்போ மத்திய அரசுல ஆந்திராவுடைய தெலுங்கு தேசம் கட்சி ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கிறவரு ஆந்திராவை சேர்ந்த ராம்மோகன் நாயுடு. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவருக்கு இருக்கிற அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி ஆந்திர எல்லையில இருக்கக்கூடிய குப்பம் ஏர்போர்ட் திட்டத்துக்கு அனுமதியை வேகமா வாங்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல தமிழ்நாட்டுடைய ஒசூர் ஏர்போர்ட் கோரிக்கைக்கு 150 கிலோமீட்டர் விதியை காட்டி தாமதம் பண்றது அப்படின்றது ஒரு அரசியல் ரீதியான ராஜதந்திர நெருக்கடியை தவிர வேற ஒண்ணும் இல்ல. ஆனா மத்திய விமான போக்குவரத்து துறையுடைய கொள்கைகள்ல என்ன சொல்லிருக்குன்னு தெரியுமா? 150 கிலோமீட்டர் விதிங்கிறது ஒரு ஏர்போர்ட் வளர்ற வரைக்கும் அதுக்கு பாதுகாப்பு தர்ற விதி மட்டும்தான். முதல்ல இருக்கிற ஏர்போர்ட் தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டிட்டா இந்த 150 கிலோமீட்டர் விதி செல்லாது. மாநில அரசு 2வது ஏர்போர்ட்டை கட்டலாம். உதாரணமா சொல்லணும்னா, டெல்லி இந்திரா காந்தி ஏர்போர்ட்ல இருந்து வெறும் 72 கிலோமீட்டர் தூரத்துல ஜேவர் சர்வதேச ஏர்போர்ட் கட்ட மத்திய அரசு அனுமதி கொடுத்ததுதான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்றே. அப்போ டெக்னிக்கலா பார்த்தா ஒசூருக்கு ஏர்போர்ட் வர சட்டம் ஒரு தடையே இல்லைங்க. நம்ம மாநில அரசுடைய வேகமான நகர்வும் மத்திய அரசுடைய அனுமதியும் தான் தேவை. சரி மக்களே, ஒசூருக்கு ஏர்போர்ட் வருதுன்னு சொல்றீங்களே, அது ஒசூர்ல கரெக்டா எங்க அமைய போகுதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு டிட்கோ, தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு நிறுவனம், முதற்கட்டமா ஒசூர் பக்கத்துல இருக்கிற சூளகிரி மற்றும் பெலகொண்டப்பள்ளி அப்படின்ற இடத்துக்கு இடைப்பட்ட பகுதிகளில் சுமார் 2000 இருந்து 3000 ஏக்கர் நிலத்தை அடையாளம் கண்டு வச்சிருக்காங்க. ஏன் இந்த இடம்னு தெரியுமா உங்களுக்கு? இது சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலைக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கு. டாடா எலக்ட்ரானிக்ஸ், டிவிஎஸ், ஓலா, ஏத்தர்னு பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கிற தொழிற்பேட்டைகளுக்கு இடையில இது அமைய போறதுனால சரக்குகளை லாரியில ஏற்றி வெறும் 20 நிமிஷத்துல ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாம பெலகொண்டப்பள்ளியில ஏற்கனவே TAAL அப்படின்னு சொல்ற தனிஜா ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்ற
சொல்ற ஒரு நிறுவனத்தோடைய ஒரு சிறிய ரன்வே இருக்கு. பெரிய பன்னாட்டு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு காலம் ஆனா கூட அரசாங்கம் மனசு வச்சா இந்த ரன்வேயை பயன்படுத்தி முதற்கட்டமா உள்நாட்டு விமான சேவையை உடனடியா தொடங்க முடியும். சட்டமன்றத்துல ஆதாரம் இல்லைன்னு சொன்னாலும் அண்டை மாநிலங்களுடைய நகர்வுகள் என்னென்னு இப்ப பாத்துருவோம். பெங்களூரு தேவனஹள்ளி ஏர்போர்ட் கடந்த நிதியாண்டுல மட்டும் 4.4 கோடி பயணிகளை கையாண்டு நெரிசலுடைய உச்சத்தையே அடைஞ்சிருச்சு. கர்நாடகாவுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் அவர்களுக்கு அரசியல் ரீதியா பலம் இருக்கிறது தெற்கு பெங்களூரு மற்றும் கனகபுரம் பகுதியில தான். அதனால பெங்களூருடைய 2வது ஏர்போர்ட்டை தன்னுடைய சொந்த தொகுதிக்கு பக்கமான தெற்கு பெங்களூரு, கனகாபுரம், அரோஹள்ளி பகுதிக்கு கொண்டு வர தீவிரமாக காய நகர்த்திட்டு இருக்காரு. இந்த இடம் நம்ம தமிழ்நாட்டுடைய ஒசூர் மற்றும் தளி எல்லைக்கு வெறும் 35 இருந்து 40 கிலோமீட்டர் தூரம் தான். கர்நாடகா இதை செஞ்சுட்டா ஒசூருக்கான ஏர்போர்ட் கனவு கேள்விக்குறி ஆயிடும். அடுத்து ஆந்திராவை பார்த்தோம் அப்படின்னா, ஆந்திராவுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவோடைய சொந்த தொகுதி குப்பம். இந்த குப்பம் நம்ம தமிழ்நாட்டுடைய திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி எல்லைக்கு வெறும் 25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. அங்க 1.5 கிலோமீட்டர் ஓடு பாதையோட பிராந்திய ஏர்போர்ட் அமைக்கிறதுக்காக ஆந்திர அரசு நிலங்களை அடையாளம் கண்டு வேலையை வேகப்படுத்தி இருக்கிறாரு. தமிழ்நாடு அரசு ஒசூர்ல ஏர்போர்ட் அமைக்கிறதுக்குள்ள கர்நாடகாவும் ஆந்திராவும் அங்க எல்லையில ஏர்போர்ட்டுகளை அமைச்சிட்டா தமிழ்நாட்டுடைய வட மாவட்ட தொழில்துறை சரக்குகளை அவங்க பக்கமே ஈர்த்துருவாங்க. ஒருவேளை ஒசூருக்கு ஏர்போர்ட் வரலன்னா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நஷ்டங்கள்லாம் வரும்னு தெளிவா உதாரணத்தோட பார்ப்போம். சில காய்கறிகளையோ பழங்களையோ லாரியில ஏத்தி 2 நாள் கழிச்சு கூட சந்தைக்கு கொண்டு போகலாம். ஆனா ஐபோன் அல்லது ஈவி கார்களுக்கான எலக்ட்ரானிக் சிப்கள் அப்படி இல்லைங்க. அது எல்லாமே டைம் சென்சிட்டிவ் கார்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கால உணர்வுள்ள சரக்குகள் அப்படின்னுவாங்க. ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா சில மணி நேரத்துக்குள்ள விமானம் மூலமா ஏற்றுமதி செய்யப்படணும். இப்போ இருக்கிற நிலையில ஒசூர்ல டாடா எலக்ட்ரானிக்ஸ், ஓலா எலக்ட்ரிக், ஏத்தர் எனர்ஜி, டிவிஎஸ், அசோக் லேலண்ட் போன்ற பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள் இருக்கு. பிரச்சனை என்னன்னா ஒசூர்ல ஏர்போர்ட் இல்லாததுனால இந்த நிறுவனங்கள் தங்களுடைய அவசர சரக்குகளை சென்னை ஏர்போர்ட் அதாவது 300 கிலோமீட்டருக்கு கொண்டு போகாம பக்கத்துல இருக்கிற பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு தான் கொண்டு போறாங்க. இதனால தமிழ்நாட்டுக்கு 3 மிகப்பெரிய நஷ்டங்கள் வருது. அது என்னென்னு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட், வரி மற்றும் சுங்க கட்டண இழப்பு. ஒசூர்ல தயாராகக்கூடிய பல்லாயிரம் கோடி மதிப்பிலான பொருட்கள் பெங்களூர் ஏர்போர்ட் வழியா ஏற்றுமதி ஆகும்போது அதுக்கான கஸ்டம் கட்டணம் மற்றும் ஏற்றுமதி வரி வருமானம் முழுசா கர்நாடக அரசுக்கு தான் போகுது. அடுத்து, புதிய முதலீடுகளை கையாளுற விதம். புதுசா வர்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் ஏர்போர்ட் வசதி பக்கத்திலே இருக்கிற பெங்களூரு எல்லை பகுதிக்கு அவங்களுடைய தொழிற்சாலைகளை கொண்டு போயிடுவாங்க. 3வது, மறைமுகமான வேலை வாய்ப்பு இழப்பு. ஏர்போர்ட்டை சுத்தி உருவாகக்கூடிய குடோன்கள், லாஜிஸ்டிக் மற்றும் ஹோட்டல்கள் மூலமா நம்ம ஊர் பசங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை நம்ம இழப்போம். அப்போ இந்த அரசியல் சதுரங்கத்துல தமிழ்நாடு அரசு ஜெயிக்க என்ன செய்யணும்? ஏர்போர்ட்டுங்கிறது வெறும் பயணிகள் போக்குவரத்துக்கு இல்லைங்க, அது ஒரு கார்கோ இன்ஜின். தமிழ்நாடு அரசு ஒசூர் ஏர்போர்ட்டை வெறும் பயணிகள் ஏர்போர்ட்டா பார்க்காம சிறப்பு பன்னாட்டு சரக்கு விமான நிலையமா பார்க்கணும். 150 கிலோமீட்டர் விதி உள்நாட்டு பிராந்திய விமான நிலையங்களுக்கு பொருந்தாது. அதனால தமிழ்நாடு அரசு சூளகிரி பகுதியில முதற்கட்டமா உள்நாட்டு விமானங்கள் மற்றும் சரக்கு விமானங்கள் இயங்குற பிராந்திய ஏர்போர்ட்டை உடனடியா தொடங்கணும். சட்டமன்றத்துல விவாதங்கள் கடந்து போனாலும் அண்டை மாநிலங்களுடைய இந்த எல்லை உட்கட்டமைப்பு அரசியல் ரொம்பவே கடுமையானது. தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படாம இருக்க ஒசூர் சூளகிரி ஏர்போர்ட் திட்டத்தை போர்க்கால அடிப்படையில நம்ம அரசு முன்னெடுக்கணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? அண்டை மாநிலங்களுடைய இந்த அரசியல் நகர்வுகளை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி மக்களே.